ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம பாப்பா கேட்டன்றதுக்காக கிறிஸ்மஸ் ஸ்பெஷலான ப்ளம் கேக்கு தாங்க. அதுக்கு தேவையான பொருள் நான் என்ன எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வால்நட்டு, டேட்ஸு, அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி, கருப்பு திராட்சை, உலர் திராட்சை, மஞ்சள், அதுக்கப்புறம் செரி பழம் எல்லாம் எடுத்து நான் ஃபஸ்ட்டு வந்து சாப் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் எடுத்து அதில் வந்து ஒரு 100 கிராம் சர்க்கரையை போட்டு அதை வந்து நல்லா கேரமலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவுமே வந்து ஊற வைக்கலன்றக்காக நான் என்ன பண்ணேன், இப்போ வந்து இந்த உலர் திராட்சை, அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி, செரி பழம், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க நட்ஸ் எல்லாமே வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த கேரமலைஸ் பண்ண சர்க்கரை பாகில் வந்து 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டாங்க. அது நல்லா கொஞ்சம் ஸ்மூத்னஸ் நம்மளுக்கு கிடைக்குன்றதுக்காக. அதுக்கப்புறம் நான் அந்த சைட்லேயே வந்து நான் மசாலா ரெடி பண்ணேன். என்னென்னா 100 கிராம் சர்க்கரை எடுத்து அதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா பவுடர் பண்ணி மசாலா பொடி எடுத்துக்கிட்டேங்க. இப்போது என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு பேன் எடுத்து அதில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டேங்க. நல்லா முட்டையை உடச்சி ஊற்றி அதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். அதுலேயே வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 4-5 ஸ்பூனுக்கு வந்து பட்டர், அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் அரைச்சி வச்சுருந்தேன் அந்த மசாலா பவுடரையும் வந்து போட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை பீட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மைதா மாவு, அது வந்து என்னென்னா, நான் ஒரு 1½ கப் எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு வந்து என்ன பண்ணால் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. எல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து மாவை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு, அடுத்தது நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பண்ணோம், கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணுறேங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து கெட்டியாக இருக்கணும். இதுக்கு வந்து கொஞ்சம் லிக்யூட் மாதிரியோ கொஞ்சம் மீடியம் லிக்யூட் ஸ்டேஜ்லேயோ இருக்கக்கூடாதுங்க. நல்ல மாவு வந்து எப்படி இருக்கணும், நம்மளுக்கு நல்லா கெட்டியான ஒரு பதமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இது மாதிரி அதே மாதிரி நீங்கள் வந்து பீட் பண்ணும்போது ஒன் சைடாக பீட் பண்ணுங்கள், டபுள் சைடில் பீட் பண்ணாதீங்க. இப்போ வந்து என்ன பண்ணால், ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன். அவனில் வைக்கிறதுக்காக அவனில் வந்து என்ன பேக்கிங் சீட்லாம் போட்டு பட்டர் நல்லா தடவி விட்டு அதில் போட்டு நல்லா வந்து என்ன பண்ணிக்கிட்டோம்னா, ஒரு சரியாக வந்து குலுக்கிட்டு எடுத்துக்கிட்டு இப்போ அவனை வந்து 180 டிகிரியில் ஃப்ரீ ஹீட் பண்ணி அதை வந்து ஒரு 45 மினிட்ஸ் வந்து நான் என்ன பண்ணால் கேக்கை வந்து பேக் பண்ணேங்க. அப்படி பேக் பண்ணும்போது எனக்கு கிடைச்சதே சூப்பராக அப்படியே பேக் ஆகிக்கிட்டு இருக்கும்போது அரோமா வந்து அப்படியே ஒரு செம்ம டேஸ்ட்டு ஸ்மெல் வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. பாப்பா எப்படா ரெடி ஆகும்னு சொல்லி போய் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஏன்னா அவள் தான் அது கேட்டிருந்தா, அம்மா நம்மளும் இன்றைக்கி கிறிஸ்மஸ்க்காக ப்ளம் கேக் செய்யலான்ட்டு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ஸ்பான்ச்சியாக இருக்கிற ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.